ஓய்வு நாளின் காலை பொழுதிலே காணொளி வாயிலாய் தொழுகையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கோ ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இத்தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காய் நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவருமாகிய மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்வும் ஆட்சியோ குளிர்ச்சி நிறைந்த இந்நாளின் காலை பொழுதிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஒரு வார காலம் நீர் எங்களை கண்மணி போல காத்துருளி வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்தித்து இவ்வோய்வு நாளில் மீ தொழுகையிலே உள்ளத்தால் ஒன்றி தும்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இத்தருணத்தை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இத்தொழுகையிலே இணைந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய உள்ள சிந்தைகள் அறிந்திருக்கின்றவர், இத்தொழுகையிலே கலந்து கொண்டது மூலமாய் நன்மைகளை பெற்றோம், அமைதியை கண்டுகொண்டோம் என்கின்ற நிறைவினை இத்தொழுகையின் வாயிலாய் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் நாமத்தின் நிமித்தம் 2 மேற்பட்டவர்கள் எங்கு கூடுகின்றீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று எங்களுக்கு முன்னுரைத்தவர், இத்தொழுகையிலும் நீர் எங்களோடு வாசம் செய்யவோ உம்முடைய உடனிருத்துதலை உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இத்தொழுகையின் துவக்கம் முதல் நிறையும் மட்டும் நீர் எங்கள் யாவருக்கும் அருள் செய்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொலைவில் இருப்போருக்கும் அருகில் இருப்போருக்கும் இத்தொழுகையின் வாயிலாய் உம்முடைய சமாதானத்தையோ உம்முடைய ஆரோக்கியத்தையோ உம்முடைய நலத்தை நீர் எங்கள் யாவருக்கும் பகிர்ந்தளித்திட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாள் இத்தொழுகையின் துவக்கம் நிறையும் மட்டும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் யாவரையும் நிறைவாய் ஆட்கொண்டருள வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ் சேருவண்ணமாய் நம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல் புத்தகத்திலே 36வது பாடல், பழைய பதிப்பு 28. உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம் என்கின்ற பாமாலை 36 பழைய பதிப்பு 28. உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். விஸ்தாரமான லோகத்தை படைத்த இந்நாள் வரைக்கும் தேவரீர் அன்பாய் விசாரித்து வந்தீர். எல்லாரும் ஓவதாளுதை பேரன்பு ஞானம் வல்லவை மற்றந்த மாட்சிமையையும் அறிந்து உணர உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, நீரங்களாத்துமாவிலே தரித்து வியந்த நன்மைக்கும் நீரங்களை உயிர்ப்பியோம். தேவாவியே நல்லறிவும் மெய் நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மென்மேலுமே வளர்ந்து வர செய்யுமே. இந்நாளிலும் முறைமுறையை படிக்கும்படியாய் தெரிந்து கொண்டு சங்கீதம் 42. சங்கீதம் 42.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, என்னை ஏன் மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. இணைந்து படிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்போம். என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டவதாக. ஆமேன். நாம் யாவரும் முழங்கற்படியிட்டு ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு கற்ற ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோ. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நடுங்கட்சித்துக் கொள்ளோ. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையோ என்றென்றும் விடுவைகளே. ஆமேன். அமர்வோம். இந்நாளிலும் படிக்கும்படியாய் தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலோ நீங்கள் என்னிலோ நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பவைகளை படிக்கும்படியே தரப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுடைய பெயருக்கு மாட்சியும் புகழ்ச்சியும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உங்களை
காலை வேளையில் வாழ்த்துகிறேன். காணொளி மூலம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக நம்முடைய பேராயத்தில் கொடுத்திருக்கிற வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றும் உங்களுடைய இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன். இயேசுநாதர் பரிசுத்த ஆவியானவர் என்றும் உங்களோடு இருக்க வந்து தங்குவார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்றும் நம்மோடு கூட. வரம் பெற்ற ஒரு செய்தியாளரின் கன்வென்ஷன் கூட்டம் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாளின் மாலை நேரத்தில் ஒழுங்கு செய்த போதகர் மாலை 6 மணிக்கு ஜெபித்து பாடல் ஆராதனையை ஆரம்பித்தார். ஜனங்கள் மைதானத்தில் கொஞ்சம் பேர் அமர்ந்திருந்தார்கள். அநேகர் பள்ளிக்கூட வராண்டாவில் அமர்ந்திருந்தார்கள். போதகர் எல்லாரும் மைதானத்தில் வந்து அமர அழைப்பு கொடுக்கிறார். வரவில்லை. 7 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டத்தின் ஆரம்பத்தில் திரும்பவும் போதகர் சொல்லுகிறார், மைதானத்தில் வாருங்கள். வரவில்லை. செய்தியாளர் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குகிறார், மைதானத்தில் இறங்குகிறார். எல்லாரும் வராண்டாவிலிருந்து மைதானத்திற்கு வாருங்கள் என்று அழைத்த போது எல்லாரும் ஓடி வந்து மைதானத்தில் அமர்ந்தார்கள். இன்று பரிசுத்த ஆவியானவர் எங்கோ இருக்கிறார். அழைத்தால் வருவார், செயல்படுவார், போய்விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருப்பதை அறிய முடிகிறது. நான் வாசித்த வேத பகுதியில் என்றும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தருவேன். பரிசுத்த ஆவியானவர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றும் நமக்குள் செயல்படுகிறார். வேதத்தை நான் வாசிக்கும் போது கடவுள் இம்மானுவேல் என்ற பெயரில் உணரப்படுகிறார். நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர், நம்மோடு கூட வாசம் செய்யும் ஆண்டவர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் பரிசுத்த ஆவியானவர் இயேசுநாதர் வாக்கு பண்ணின பிரகாரமாக சீஷர் மத்தியில் வெளிப்படுகிறார். அதுவரைக்கும் முடங்கி இருந்த சீஷர்கள், ஒளிந்திருந்த சீஷர்கள் தைரியத்தோடு வெளியே வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவுடன் பல மொழிகள் பேசினார்கள். அந்த கூட்டத்தில் 18 மொழியை பேசின மக்கள் இருந்தார்கள். அவர்களோடு ஆண்டவருடைய மகத்துவத்தை சீஷர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
அங்கு கூடியிருந்த மக்கள் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய சொந்த மொழியிலேயே அவர்கள் பேசுகிறார்களே. பரிசுத்த ஆவியானவர் ஒன்றித்து வாழ அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒன்றித்து வாழ வழி காட்டுகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பாபேல் கோபுரத்தை கட்டுவோம், நாம் சிதறி போகக்கூடாது என்ற மக்கள் தங்களை சுற்றிலும் பாபேல் கோபுரத்தை கட்டும் போது ஆண்டவர் உடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் செயல்படுவது ஒன்றித்து வாழ, இணைந்து வாழ. எங்கு மக்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கு மக்கள் பிரிந்து செயல்படுகிறார்களோ, எல்லாரையும் இணைக்க செயல்படுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசுவின் பிறப்பு சொல்லப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு உறவை தரக்கூடிய பிறப்பு. இயேசு என்ற பெயருக்கு பொருள் இணைந்து வாழுதல். கிறிஸ்துவுக்குள் அருள்மொழி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டார், நம்மோடு கூட இருக்க தரப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயலில் நம்மில் வெளிப்படுகிறார். நமக்கு தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் செயலில் வெளிப்படுகிறாரே ஒழிய வார்த்தையிலோ ஆக்ரோஷத்திலோ அல்ல. என்று பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையில் ஆக்ரோஷமான செயலில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செயலில் வெளிப்பட்டார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கு செய்தீர்கள் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். பசியாயிருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வியாதியாயிருந்தேன், என் வியாதியை நீக்கினீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவர் செயல்படும் அனுபவத்தில் நம்மில் வெளிப்படுகிறார். யாக்கோபு நிருப ஆசிரியர் சொல்லும் போது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்மில் ஆண்டவர் கிரியையை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவது என்பது செயலில் வெளிப்படும் அனுபவம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், உள்ளத்தின் நிறைவு நாவில் பேசும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் நிறைவு நாவில் பேசும். நம்முடைய நாவில் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தி உள்ளத்தில் வஞ்சனை இருக்குமானால், உள்ளத்தில் தீமை இருக்குமானால், அது பரிசுத்த ஆவியானுடைய செயல் அல்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நல்ல மரம் கெட்ட கனியை தராது. அப்படினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார் என்றால், நம்முடைய வாயின் வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய செயலிலும் கனி கொடுக்கிற அனுபவமாக இருக்கும். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்ததின் மூலம் செயலில் வெளிப்பட்டார். இயேசுநாதரோடு கூட இருந்த யூதாஸ் தன் வாயினால் இயேசுவை ஆண்டவர் என்று சொன்ன யூதாஸ் உள்ளத்திலோ பண ஆசை, உறவில்லாத அனுபவம், இயேசுவை காட்டிக் கொடுக்கும் வஞ்சனை அவனுக்குள் இருந்ததை
பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமிலே வாயின் வார்த்தை அல்ல, உள்ளத்தின் நிறைவில் செயலில் வெளிப்படுகிற அனுபவமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். சிம்சோன் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் செயல்படும் போது பெலிஸ்தியர்களை வீழ்த்தி இஸ்ரவேலரை மீட்டு கொண்டான். பரிசுத்த ஆவியான் செயல்பாடாக வேதம் உணர்த்துகிறது. வாயினால் கொக்கரித்துக் கொண்டிருந்த கோலியாத், தேவனை தூசித்த கோலியாத், சிறிய தாவீதின் மூலம் ஆண்டவர் செயல்பட்டு வீழ்த்துவதை, ஆண்டவர் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் செயலில் வெளிப்படுகிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய செயலில் கனி கொடுக்கிற அனுபவத்தை தருகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை உடைத்து விடுதலை தருகிறார். நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. திருமறை முழுவதையும் வாசிக்கும் போது ஆண்டவருடைய செயல் விடுவிக்கும் அனுபவம். ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிரதான பணி கட்டுகள் உடைத்து விடுதலை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தின் பிரதான பணி விடுதலையின் பணி. எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். 40 வருஷம் வண்ணாந்திரத்தில் துணை இருந்து விடுதலையின் நல் தேசமாகிய கானான் தேசத்தில் கொண்டு சென்று சேர்க்கிறார். நியாயாதிபதிகளை வைத்து அவர்களை விடுவிக்கிறார். தீர்க்கதரிசிகளை வைத்து எச்சரிக்கிறார். ஆசார்களை வைத்து விடுதலையின் நல் வாழ்வை தருகிறார். ராஜாக்களை கொண்டு விடுதலையின் வாழ்வை தன் மக்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர். இயேசுவின் பிறப்பில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இயேசுவின் பிறப்பில் உணர்த்தப்படுகிற அனுபவம் விடுதலை. இயேசுவின் பெயரில் பொருள் விடுதலை. நாசரேத்து ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் நின்று பேசும் போது, அருளுரை சொல்லும் போது, கர்த்தரின் ஆவி என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தி, இருதய நறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, வியாதி உள்ளவர்களுக்கு குணம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை என்று சொல்லி தன்னுடைய பணியின் விடுதலையை உணர்த்துகிறார். இயேசுவின் பணி விடுதலை. வியாதியில் இருந்த மக்களுக்கு சுகம் தந்து பாவத்தில் இருந்து விடுதலை. அசுத்த ஆவியின் பிடியில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் சுகம் தந்து விடுதலை. இயேசுநாதர் வாக்கு பண்ணினார். தூய ஆவியானவர் கேற்றவாளனாக வருவார், நம்மோடு செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு செயல்படுவது விடுவிக்கும் பணி. அந்நிய தேசத்திலிருந்து மிஷனரிகள் நம் தேசத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி நம்மை விடுவித்தார்கள். மூட பழக்கத்தில் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் விடுவிக்கப்பட்டோம். உடன்கட்டை என்னும் கொடிய செயல் தேசத்திலிருந்து அகற்றப்பட்டது. உயர் ஜாதியான மக்கள் எளிய மக்களை தங்களுக்கு அடிமையாக வைத்து அந்த
எளிய மக்களின் பெண்களை ஆலயத்தில் தேவ அடியார்களாக வைத்து தங்களுடைய பாலியல் இச்சையை தீர்க்கும் செயலை மிஸ்டர்கள் நீக்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் மிஸ்டர்கள் மூலம் செயல்படுவது மூலம் விடுதலை. நம்முடைய கன்னியாகுமரி தேசத்தில் மிஸ்டர்கள் வருவதற்கு முன்பாக நாம் உயர் ஜாதி மக்களுக்கு அடிமைகள், இடுப்புக்கு மேல் சட்டை போட முடியாத அவல நிலை. பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றின நிமித்தம் இன்று நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அறிமுறை. இந்த காலை நேரத்தில் கொரோனா என்ற கோவிட்-19 என்ற அடிமைத்தனத்தில் முடங்கி கிடக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பயம். எல்லா இல்லங்களிலும் அமர்ந்திருக்கிறோம். வெளியே போவதற்கு பயம், வேலைக்கு போவதற்கு பயம், பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கு பயம். இப்படியாக முடங்கி இருக்கிற நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். நம்மை சமூகத்தில் உயர்த்துகிறார். நம்முடைய முடக்கங்களை எல்லாம் மாற்றுகிறார், வாழ்வு தருகிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நற்செய்தி, உங்களை அவர் விடுவிக்கிறார், உங்களுக்கு அவர் வாழ்வு தருகிறார். ஆண்டவர் அந்த வாழ்வின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக தருவாராக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கருமறு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலையறி உண்டு மரித்து அடக்கணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தனார். பரமண்டங்களுக்கேறி சரள பிதாவாகிய கடவுள் வாக்கிலே விட்டிருக்கிறார். அவற்றுடைய உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் வீத்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த வாரத்திலே தங்களுடைய இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். இன்று மே 24ஆம் தேதி அன்று திரு கமலாசனன், திருமதி தமிழரசி மத்தம்பாலை, திரு ஷினுராஜ், திருமதி ரீனா புனையக்கோணம். மே 25ஆம் தேதி அன்று திரு சாலமன், திருமதி நிர்மலா பெருங்குடி. மே 26 திரு சாம்ராஜ், திருமதி விஜயகுமாரி பணிநிற்கும் விலை, திரு மோகனன், திருமதி லீமா ரோஸ் பஞ்சவிளை, திரு நேபல் சுதர் சிங், திருமதி தெரசா பேரத்தலை. மே 28ஆம் தேதி அன்று திரு எட்வின் ஜெபராஜ், திருமதி பிரேமலதா எழுமாவிளை, திரு ஜார்ஜ், திருமதி சாரதா துண்டம், திரு எட்வின்ராஜ், திருமதி அனீதா தட்டான்விளை, திரு பால் பிரதாப் சிங், திருமதி அபிவினிஷா காவுவிளை, திரு சாம்தாஸ், திருமதி சாலினி மத்தம்பாலை. மே 29ஆம் தேதி அன்று திரு செல்வராஜ், திருமதி லைலா மேரி ஒழுவாரத்தலை, திரு அனில்குமார், திருமதி வென்சிலா நாராயண பேரத்தலை, திரு ஜபக்குமார், திருமதி பிரீனி சந்திரன் சந்தனபுரம் ஆகியோர் வருகின்ற வாரத்தினிலே தங்களுடைய இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். இப்புதிய ஆண்டிலே கடவுள் தாமே உங்களுக்கு நிறைவான செல்வங்களையும் மகிழ்வினையும் தந்து இப்புதிய ஆண்டை உங்கள் யாவருக்கும் ஆசீர்வதித்து அருள்வாராக. ஆமென். வருகின்ற வாரத்திலே தங்கள் வாழ்வினில் புதிய வயதிற்குள்ளே பிரவேசிக்கின்றவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். மே 24ஆம் தேதி இன்று திரு ஜான் தங்கராஜ் மெலக்காவிளை, திரு ராஜன் பணிநிற்கும் விளை, திரு ராஜேந்திரன் தெற்குக்கரை, திரு சுரேஷ்குமார் கும்பலாந்தேரி, திரு சுரேஷ் அண்ணா திருவாளர் வேலுக்குட்டி பெருங்குடி, திருமதி எலிசபெத் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் லேட் நல்லதம்பி,
எண்ணிபவன் கரிக்குழி. திருமதி சரோஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜு மேலக்காவிளை. அஞ்சனா டாக்டர் ஆஃப் திருவாளர் சுரேஷ்குமார் மேலக்காவிளை. எஸ் சஃப்ரினா கிறிஸ்டின் டாக்டர் ஆஃப் திருவாளர் இன்ஜினியர் சர்ஜின் மேடை. மே 25ஆம் தேதி அன்று திரு இயேசுதாசன் எளமாவிளை, திரு மனோகரதாஸ் உளவாரத்தலை, திரு மனோஜ் ராஜ் ராஜ்பவன் நாராயண பேரத்தலை, திருமதி ரஜினி ராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் தர்மராஜ் பேரத்தலை, திருமதி பிரீடா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜஸ்டின் ராஜகுமார் குருவித்தோட்டம், திருமதி கலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் எல்டின் பள்ளிவிளை, திருமதி ஜாஸ்பின் ஷெர்லி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் டால்பின் ஜோய் எளமாவிளை மத்தியோ, திருமதி சகுந்தலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பென்னட் ராஜ் பருத்திவிளை, திரு ஸ்டாலின் ராஜ் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சத்யராஜ் மத்தம்பாலை, திரு ராஜன் சங்கராந்தி, திரு அசரி காஞ்சிரத்துறை, திருமதி ஜேன் ஜோஜி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் காட்வின் ஜெபசிங் புனையகோணம், திரு சத்யராஜ் சாலோம் சூளால், திருமதி குமாரி லலிதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பாபு சூளால் கிழக்கு, திரு ஜோஸ் பவன் சூளால், திருமதி லில்லி ஜானட் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜார்ஜ் ஜிஎல் காட்டேஜ் குளிஞ்சான் விளை, திருமதி லேகா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஆல்பி ரசல் சிங் ஏஎல் நிகேதன் சிலுவைபுரம், திரு ஆர்தர் ஜோய்ராஜ் மணலி, திருமதி டிஜே ஹெர்லின் ஜிபிஷா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் எஸ் ஸ்டாலின் ராஜ் மத்தம்பாலை. மே 26ஆம் தேதி அன்று திரு சுந்தரராஜ் எஸ்ஆர் பவன், திரு ஜஸ்டின் ராஜ் எளுமாவிளை, திரு கனகநேசன் சுஜி காட்டை சூழால். மே 27ஆம் தேதி அன்று திருமதி கிளாடிஸ் மேபல் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கனகராஜ் நாராயண பேரத்தலை, திரு பெனட் சிங் காட்டேஜ் கடைவிளை, திருமதி சுமா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சர்ஜின் ராஜ் கடைவிளை, திருமதி தங்கம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் லேட் நேசமணி நேசவிலாஸ் கச்சேரி நடை, திருமதி கலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜேந்திரன் தெற்குக்கரை, திருமதி கிரீட்டா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கிங்ஸ்டன் மனாஸ் ஜெரால்டு காஞ்சிரத்தரை, திருமதி ரத்னபாய் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் நேசமணி சோளால், திருமதி ஜீனா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுனில் குடையால் விளை, அருண் சன் ஆஃப் திருவாளர் மணி செம்மன்தட்டு ஆலிக்கன் விளை, திருமதி பிந்து ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செல்வன் நாராயண பேரத்தலை, காட்வின் சிலுவைபுரம் ரகபத் வீடு. மே 28ஆம் தேதி அன்று திரு ஜெயின் சன் ஆஃப் திருவாளர் ஞானதாஸ் காவுவிளை, திரு திஷோன் எஸ் ஜான் சன் ஆஃப் திருவாளர் செல்வின் பணிலுக்கு விளை, திரு ஞானராஜ் ராஜ்பவன் நாராயண பேரத்தலை, திரு ராகவன் பனவிளாகம், சியானா டாக்டர் ஆஃப் திருவாளர் மோகன்குமார் ஷாலோம் கல்வட்டான்குழி, திருமதி சாந்தா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கனகராஜ் எள்ளுவிளை, திருமதி சிசிலி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுந்தர முளமூட்டுக்குழி, திருமதி லைலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜமணி செம்மணக்காலை, திரு ரேனல் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செனின் சூளால், திரு சசி மாந்தவிளை, திருமதி கலாராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜோசப் சந்தனபுரம், திருமதி கிறிஸ்டல் மஞ்சு திருவாளர் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜான் போவாஸ் கொன்னக்காடு, திரு ஜூலியஸ் சிலுவைபுரம், திருமதி மோனிஷா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் குமார் இலுப்பவிளை. மே 29ஆம் தேதி அன்று திருமதி மார்க்ரெட் செல்வகுமாரி லியோ காட்டேஜ் சிலுவைபுரம், திரு சசி பனிக்கன் விளை, திரு அலெக்ஸ் சன் ஆஃப் திருவாளர் குஞ்சன் இலுப்பவிளை, திருமதி சிந்து ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுனில் புனையகோணம், செல்வி திவ்யா டாக்டர் ஆஃப் திருவாளர் சத்ய சுந்தர் சத்யவிலாஸ் ஊரம்பு, திரு வில்சன் பூவன் விளை, திரு சந்தோஷ் மேலக்கா விளை, திருமதி பபீனி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் அனில் சன்னி புன்னமூட்டு கடை, அஸ்கர் ஜிஃப்ரி சன் ஆஃப் திருவாளர் ஜோய்குமார் எளுமான் விளை வடக்கு, திரு சாஜிகுமார் அம்பந்தலை. மே 30ஆம் தேதியன்று திருமதி பத்மஜா ராணி ஒய்ஃப் ஆஃப் செல்வராஜ் கடைவிளை, திருமதி ஜீவகுமாரி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் எட்வின் சாம் உளவாரத்தலை, திரு பாபுராஜ் எள்ளுவிளை, திரு ஜெயசிங் மத்தம்பாலை, திருமதி சுதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சதீஷ்குமார் மத்தம்பாலை, திருமதி ஷீஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வின்சதாஸ் கரும்பனவிளை, திருமதி சுபா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சஜிகுமார் கும்பலாந்தேரி, திருமதி அனீதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுரேஷ்குமார் கும்பலாந்தேரி, செல்வி ஜெனிஷா மோல் டாக்டர் ஆஃப் திருவாளர் ஜெயசிங் செம்பிக்கோட்டு கோணம், திருமதி மார்க்கட் சரோஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் விமல்ஜி விமலகம் ஊரம்பு, திருமதி சாலினி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுரேஷ்குமார் முண்டம்பளஞ்சி,
திருமதி லரீதா பாய் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜார்ஜ் ஜினி காட்டேஜ் காவுவிளை, திருமதி பினீதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சுரேஷ்குமார் மேலக்காவிளை, அருள் திரு பென் ஆல்பர்ட் பிலாங்காலை, திருமதி சனீலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பிரைட் ஜோஸ் காவுவிளை, திருமதி சுனிதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வில்சன் பனையலுக்கும் விளை, செல்வி பிந்து டாக்டர் ஆஃப் திருவாளர் ஜார்ஜ் பரணிமாவிளை, திரு பாபு பஞ்சவிளை, கிரீன் பெனா அஜய் டாக்டர் ஆஃப் திருவாளர் அஜய் ஆனந்த் பவன் ஊரம்பு, திருமதி வின்சிலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஸ்டான்லி எபனேசர் ஊரம்பு, ஜோஸ்பின் எஸ் பீட்டர் சன் ஆஃப் திருவாளர் சுஜின் பீட்டர் சூளால், திருமதி ஸ்ரீகுமாரி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பென்சல் ராஜ் நாராயண பேரத்தலை, திருமதி பி ராஜினி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் டி ரெஜின் பனையலுக்கும் விளை, திரு ராஜேஷ் அரஞ்சலாடி, திருமதி சுகந்தி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் டேவிட் ராஜ் நாராயண பேரத்தலை, திரு சலீம்குமார் பெருங்குடி, திருமதி செலீன் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சலீம்குமார் பெருங்குடி, பெனியல் எஸ் செனிட்டோ சன் ஆஃப் திருவாளர் சுரேஷ் பனவிளாகோ, திருமதி ஷைனி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் லியோ பிரட் ராஜகுமார் சிலுவிபுரம் ஆகியோர் வருகின்ற வாரத்திலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்க முற்படுகின்றார்கள். இந்த வாரத்திலோ புதிய வயதினிலே பிரவேசிக்க முற்படுகின்ற உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் தாமே இவ்வாண்டிலும் உங்களுக்கு நீடிய ஆயுளையும் நிறைவான நன்மைகளையும் தந்து உங்களுடைய புதிய ஆண்டு முழுவதும் கண்மணி போல உங்களை காத்து வழிநடத்துவராக. ஆமேன். ஆராதனையின் நிறைவு பகுதியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 206வது பாடல், பழைய பதிப்பு 136, ஆவியை அருளுமே சுவாமி எனக்கு ஆயுர் கொடுத்த வானத்தின் அரசு என்கின்ற கீர்த்தனை 206 பழைய பதிப்பு 136ஆம் பாடலை பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனியனும் சிநேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதானம் நற்குணம் தயவு திட விசுவாசம் சிறிதனுமில்லை. ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்து கண்ணையை சீக்கிரமூற்றும் திரியாவியாமலை தீண்டியே ஏற்றும் பாவ சுசங்கள் விலக்கியே மாற்றும் பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முற்பனி முகம் காணவம் பயிரல்லவோ முழு நெஞ்சும் விளைவற்ற உவல் நிலமல்லவோ. ஆவியை அருளுமே சாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும்படி எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டார் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
ஏசப்பா, நீர் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்தீர் சாமி. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவில் எங்கள் வாழ்வு கனி கொடுக்கிற அனுபவத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களில் செயலாற்றினதின் மூலம் எங்கள் வாழ்வில் இருந்த இருளான தீமைகள் அகன்று போனது. இந்த காலை நேரத்திலும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முடங்கியிருக்கிற கோவிட்-19 என்ற தீமை, ஒடுக்குதல் இவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். பிறந்தநாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் பெயர் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நினைவுபடுத்தினோம். திருமண ஆண்டை நினைவு கூறுகிற எல்லா குடும்பங்களையும் உம் சமூகத்தில் நினைவுபடுத்தினோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். கடந்த வருஷத்தில் கரம் பிடித்த ஆண்டவருடைய வழி நடத்தல் புது வருஷத்திலும் ஆண்டவர் கரம் பிடித்து நல்ல பாதையில் நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க ஆலய கதவுகள் திறக்க ஏற்ற சூழலை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். இல்லங்களில் இருந்தாலும் எங்கள் தேவை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க ஜெபிக்கிறோம். என்னென்ன பணிகளுக்காக வெளியே செல்லுகிறோமோ ஆண்டவர் எங்களை பத்திரமாக காத்துக்கொள்ளும். எந்த இடையூறும் வராத வண்ணம் காத்துக்கொள்ளும். எங்கள் குடும்பத்தையும் தூர இடங்களில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் அங்கத்தையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். நல்ல செய்திகளை கேட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய கிருபையை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். தந்த ஈவுக்காக என் தந்தைக்கும் ஸ்தோத்திரம். வீணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவார் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவர் இருக்கே அரவாரமாயன்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் மனோகரைக்கவும் நம் அனைவரோடும் என்று சதா கலந்துப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் மூடம் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.